கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை சொன்ன பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமேனா, தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றின பவுலுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம், பிரச்சனை, இழப்பு, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, அநேக விதமான அடி, எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தும் தேவ அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாதுங்கிற விசுவாசத்தை காத்து கொண்டதுனால தான் பவுல் மூலமாக தேவன் மகிமைப்பட்டது மாத்திரமல்ல, அவருக்கு சொன்ன எல்லா வார்த்தை நிறைவேற்றி முடித்து வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் அவரை கனப்படுத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. எருசலேமில் சாட்சி கொடுத்த போது பெரிய கலகத்தின் மத்தியில் 100க்கு அதிபதியாக காக்கப்பட்டு பவுலை பிரயாணப்பட்டு போகும்படியாக தேவன் கிருபை பாராட்டின போது அவருக்கு சொன்ன வார்த்தை தெரியுமா? எருசலேமில் என்னை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தாயோ அதே போல ரோமாபுரியில் சாட்சி கொடுப்பாய் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்பி பவுல் பிரயாணப்பட்டு போகும்போது பெரிய யூரோக்குளித்தான் புயலினால அந்த முழு கப்பலும் சேதமடைந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நிலைமையில கூட இருந்தவன்கிட்ட பவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் தப்பி பிழைக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி நம்ம உயிரோடு காப்பார், நான் நிச்சயமாக ரோமாபுரியில் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, அவங்க விழுந்த மெலித்தா தீவில் விஷப்பூச்சி கடித்த போது பவுல் செத்து போயிடுவான்னு சொல்லி எல்லாரும் நினைத்த போது கூட ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு தேவன் தம்முடைய நாமத்தை பவுலை கொண்டு மகிமைப்படுத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன வார்த்தையில் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். பவுலுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையின்படி எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியில் சாட்சி கொடுக்க வைத்த தேவன் பெரிய அந்த புயல் சேதத்தின் மத்தியிலையும் அந்த விஷப்பூச்சி கடியின் மத்தியிலையும் பவுல் ஒரு சேதம் அணுகாதபடிக்கு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டம், கஷ்டம், இழப்புகள், பாடு, வியாதி எது வந்தாலும் தேவன் கொடுத்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நம்மையும் தேவன் சாட்சியாக நிறுத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை விசுவாசிக்கிறவங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டேங்கன்னு சொல்லி இந்த வேதனை கற்றுக் கொடுத்துருக்குது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கஷ்டம், இழப்புகள் வந்தாலும் நீர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரப்புற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தங்க கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்க. விசுவாசித்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.